Structural design. So day by day I am uploading the videos about this advanced structural design components, such as this learning outcome 1, learning outcome 2, also learning outcome 3, and last week I have uploaded one video from learning outcome 4, the linear structure, right? Like suspension bridges and cable stayed bridge. The suspension bridge and என்ன, cable stayed bridge and என்னன்ற விஷயம் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன், ரைட்? ஓகே, ஸோ டுடே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து திஸ் 3 dimensional ஸ்ட்ரக்சர், ரைட்? என்ன ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் டென்சகிரிட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் டென்சாரிட்டி ஸ்ட்ரக்சர். ரெண்டுமே கேட்குறதுக்கே நியூ ஃபார்மாக இருக்குது. இந்த விஷயம் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டு போகிறீங்க, பட் திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் நியூ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். 3 dimensional ஸ்ட்ரக்சர்னா 3 ஆக்சிஸில் 3D மாதிரி இருக்கும். லைக் டவர் ஃப்ரேம் அப்படியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் 3D ஸ்ட்ரக்சர் இல்லையா? நீளம் அகலம் உயரம் மூன்றுமே கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டென்சாகிரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ், டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ வி நீட் டு கோ த்ரூ போத் ஸ்ட்ரக்சர் செப்பரேட்லி. டென்சாகிரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் என்ன, டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் என்னன்ற விஷயம், ரைட்? ஓகே. Right, learning outcome for tensegrity structures, right? So what is tensegrity? Tensegrity in the விஷயம் வந்து we need to understand before that origin of tensegrity. So in the tensegrity in the word அதை கண்டுபிடிச்சது யார் என்ற விஷயம் வந்து first we need to understand, right? இந்த tensegrity என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சது வந்து நில்சன் என்றவர் தான் அந்த டென்சகிரிட்டி என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சார். நாங்கள் என்னென்ன பின்னு பார்ப்போம். ஸோ அவர் கண்டுபிடிச்சது, இவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார், ரைட்? ரைட், இவர் தான் என்னது, இவருக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து த டேர்ம் ஆஃப் டென்சகிரிட்டி. இந்த டென்சகிரிட்டி அந்த டேர்ம் வந்து கோயின்ட் பை பக்மின்ஸ்டர் ஃப்ளூவர் என்றவர் தான் வந்து 1960 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த நேமு, ரைட்? பட் அதை மேக் பண்ணது வந்து இவர் கெனின்சல்சன் என்றவர், ரைட்? ஆஸ் அ அப்ரோப்ரியேட் ஆஃப் டென்சகிரிட்டி. ஓகே, ஸோ இதில் பார்க்கவே தெரிவிலங்க தான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி டென்சகிரிட்டி ஸ்ட்ரக்சர்னு தான் என்ன சொன்னோன்னா, சில குச்சியில் கொண்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது கொஞ்சம் குச்சி இருக்குது, பட் அதை கனெக்ட் பண்ணி ஒரு கேபிளோ ஒரு நூலோ ஏதோ ஓடி இருக்குது இல்லையா? அந்த இவ்வளவுத்துலேயும் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. சி, இங்கே ஒரு எக்ஸ், கீழே ஒரு எக்ஸ், பட் இவ்வளவுத்தையும் டைட் பண்ணி ஒரு கேபிள் ஓடி இருக்குது, ஃபுல்லாகவே வந்து ஒரு எக்ஸ் பீஸ், ரைட்? வில் சி பார்ப்போம். டென்சகிரிட்டி என்னன்னு சொல்லுங்கள், ரைட்? டென்சகிரிட்டின்னு சொன்னால் டென்ஷன் ப்ளஸ் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறது. டென்ஷன் ப்ளஸ் இன்டெகிரிட்டின்னு சொன்னால் இங்கே வந்து டென்ஷன் வரக்கூடிய மாதிரியான, டென்ஷன் மீன்ஸ் புல்லிங், என்னது, இழுக்கக்கூடிய டென்ஷன், ரைட்? புல்லிங் ஃபோர்ஸ் வரக்கூடிய மாதிரியான மெம்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு இன்டெகிரிட்டின்ற ஒரு இறுக்கமான ஒரு ஸ்டெபிலிட்டியான ஸ்ட்ரக்சர் ஒன்றை ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து டென்செக்ரிட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது, ரைட்? டென்செக்ரிட்டியோ டென்ஷனல் இன்டெகிரிட்டி, ரைட்? ஸோ இது வந்து இங்கே யூஸ் பண்ணுற கம்போனன்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து மேர்ச் பண்ணி ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் வந்து தனித்தனி செப்பரேட் கம்போனன்ட்ஸாக இருக்கும், இண்டிவிஜுவல் கம்போனன்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கம்போனன்ட்ஸாக இருக்குது, பட் இவ்வளவும் சேர்த்து ஒரு டென்சகிரிட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். பிகாஸ் இண்டிவிஜுவலாக இதை ஃபார்ம் பண்ணி, பட் இதை கனெக்ட் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சி, கேபிள்ஸ் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லி இன்டெகிரிட்டியாக கனெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இது எந்த ஒரு ரீசனுக்காகவும் ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் சொன்னால் இந்த கேபிள் ஏதாவது நூல் ஏதாவது அரைஞ்சுன்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆகும். இப்போ முந்தி எல்லாம் ஏதாவது பிரிட்ஜ், சில கடைகள் எல்லாம் இப்படி தூக்கி போட்டிருப்பேன் நினைக்கிறேன், 2-3 கம்பத்தை கட்டி போட்டு அதை கனெக்ட் பண்ணி நூல் மாதிரி பட்டங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெசாக்கூடு ஒரு டென்சகிரல் இன்டெகிரிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வெசாக்கூடு அப்படி தான் இல்லையா? எக்ஸ் மாதிரி இதை வச்சுட்டு அதை சுற்றி நூலால் இறுக்கி கட்டினோம்னா அது ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு என்னது, ஒரு ஸ்டெபிலிட்டியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வரும். ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் டென்சகிரிட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மெம்பர்ஸில் வந்து ஒன்றில் டென்ஷன் வரலாம் அல்லது கம்ப்ரெஷன் வரலாம். ஒன்றில் டென்ஷன் அல்லது கம்ப்ரெஷன், வேறு ஒரு எந்த ஒரு லைக் ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், எந்த ஒரு விஷயமே வந்து வராது, ரைட்? ஓகே, ஸோ கன்செப்ட் ஆஃப் டென்சகிரிட்டி டிசைன். ஸோ சி, டென்சகிரிட்டி டிசைன்டா என்னென்னு சொன்னால் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸை வந்து ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு அடுக்கிட்டு, பட் அதை வந்து ஒரு கேபிளோ ஒன்றால் வந்து டைட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணுறது. சி, இது அப்படி டைட் பண்ணோன்னே இது ஒரு ஃபுல் ஃபார்ம் ரிஜிடிட்டி ஸ்ட்ரக்சராக வந்து உருவாகிருக்குது. ஓகே, கேபிள் தான் நீங்கள் ரிஜிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, பட் கம்ப்ரெஷன் நாங்கள் மேலே அப்ளை பண்ணுற லோட் அதெல்லாம் வந்து இந்த மெம்பர்ஸுக்குள்ளே போகும்.
ரைட். இந்த மெம்பர்ஸ் வந்து அவ்வளோ ஃபுல் ஆஃப் லோட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப். ஸோ எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை யூனோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட். ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. கிரவுண்ட் ஹைப்போடெசிஸ், சிம்பிள் 3 member ப்ரிசிம், 3 member ப்ரிசிமா. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டிட்டு இன்னும் ஒரு இப்படி ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நச்சு இப்படியே கட்டிட்டு போகிறது இந்த ஷேப்பில். ஃபோர் மெம்பர் ப்ரிசிம். ஸோ இப்படியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இல்லையா. ஜஸ்ட் இங்கே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இப்படி ஒரு டெக்னிக் இருக்குன்ற விஷயம். அது எப்படி உள்ளுக்கு எப்படி மெம்பர்ஸ் வைக்கிறது, எப்படி கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் தேவையில்லை. பட் இப்படியும் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்ற விஷயத்துக்கான பேசிக் ஐடியாஸ் எடுத்தீங்கன்னா ஓகே, ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம்ஸ் இல்லையா. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் டென்செக்ரிட்டி ஸ்ட்ரக்சர்ன்றது. எக்ஸ் மோடியூல்ஸ் எக்ஸ் ஷேப்பில் வந்து வச்சுட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது. வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிசைன் வந்து சரியான அக்யூரேட் அண்ட் என்னது ரிலையபிளாக இருக்கக்கூடிய மாதிரியான டிசைனாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. இதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸால் தான் வந்து இப்படியான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும், ரைட். ஸோ டென்சாகிரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் பெனிஃபிட் லாபம் என்னென்னு சொன்னால் இப்படியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து டென்சாகிரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ். சிங்கப்பூரில் கூடி ஹெலிக்கல் டைப்பில் வந்து சொன்னால் அந்த என்னது யூனோ எங்கள்கிட்ட டிஎன்ஏ ஷேப்பில் வந்து பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த டென்சாகிரிட்டி, இந்த மெம்பர்ஸ். இப்படி மெம்பர்ஸை வச்சு அதை வந்து டேல உள்ள இந்த சப்போர்ட்டிவ் மெம்பரால் கனெக்ட் பண்ணால் தட் இஸ் கால் யூனோ இது பிளாட்ஃபார்ம் பிரிட்ஜிൻ്റെ மேலே ஒரு ஆர்கிடெக்சர் பர்பஸுக்காக இது யூஸ் பண்ணியிருக்குது. திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சர்வீஸ் வரக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங் மாதிரியான ஷேப் இந்த டென்சாகிரிட்டி மெம்பர்ஸால் வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது, ரைட். ஸோ டென்ஷன் ஸ்டெபிலைஸ் த ஸ்ட்ரக்சர். நார்மலாக டென்ஷன் அல்லது கம்ப்ரெஷன் வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிலைஸாக இருக்கும். ஸ்டெபிலைஸ் மீன்ஸ் எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகிறதுக்கு சான்சஸ் குறைவு. அண்ட் செகண்ட் ஒன் பெனிஃபிட் எஃபிஷியன்ஸ் மீன் இதில் ஒரு எக்ஸ்பர்ட் இருந்துச்சு சொன்னால் ஈஸியாக டிசைன் பண்ணிட்டு போகலாம். எஃபெக்டிவ் அண்ட் டைம் கன்சியூம். இல்லைன்னு சொன்னால் நார்மல் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் இந்த எவ்வளோத்துக்கும் கான்க்ரீட் போட்டு மேலே ரூப் போட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, ரைட். ஸோ இங்கே வந்து மேலே வந்து வார மேஸ்ன்ற அளவு குறைவு, துணிவு. ஜஸ்ட் லைட் வெயிட் மெம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மேலே சப்போர்ட்டிங் ஏதாவது மெம்பரின் யூஸ் பண்ணியிருக்கு. பட் கான்க்ரீட் யூஸ் பண்ணால் அவ்வளோ மேஸ் வரும் இல்லையா, ஒரு எஃபிஷியன்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ அதால் வந்து இங்கே மேஸ் குறைவு பண்ணுறதால மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸியாக வந்து டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. மோரல்ஸ் டெப்ளாயபிள் மீன் ஈஸியாக பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி, கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். இந்த மெம்பர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் ரைட், வெரி ஈஸினோ. அண்ட் ஈஸிலி டேர்னபிள். ஆஸ் ஐ சைட் ஏர்லியர், ஈஸியாக வந்து டேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கீங்க, ஈஸியாக இதை டேர்ன் பண்ணி இங்கால திருப்பி கூடி விடலாம். பட் கம்ப்ளீட்டில் கட்டினா அப்படியான இது வந்து நாட் பாசிபிள், ஓகே. அண்ட் டென்செக்ரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் மோர் ரிலையபிள் மாடல்ட், ரைட். ரிலையபிள்னு சொல்கிறதுக்கான காலத்துக்கு இது இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ரிலையபிளான ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட். இண்டிவிஜுவலான நிறைய மெம்பர்ஸ் வச்சு கட்டுறதால வந்து அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து ஸோ மோர் ரிலையபிளாக இருக்கக்கூடியதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, ஓகே. டென்செக்ரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பெர்ஃபார்ம் மல்டிபிள் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டென்செக்ரிட்டி ஸ்ட்ரக்சரால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். ஒன்று வந்து தேர்மல் இன்சுலேட்டர், எலக்ட்ரிக் கண்டக்டர், ஈவன் நீங்கள் இதை கூடி எலக்ட்ரிக் கண்டக்ட் பண்ணுற ஒரு டவராக கூடி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். பிகாஸ் எல்லா ஸ்ட்ரக்சரும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதால ஒரு பேசிக் ஃபார்ம் டவர். தேர்மல் தேர்மல்னு சொன்னால் ஈஸியாக வந்து வெப்பத்தை கடத்தக்கூடிய மாதிரியான இன்சுலேட்டர்னால் கடத்தாது, ரைட். நீங்கள் இதுக்கு ஒரு மேலான கவர் ஏதாவது கோட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தேர்மலாக கடத்தாது. ஏன்னு சொன்னால் என்னது இதுக்கு ஒவ்வொரு மெம்பரும் வந்து கேபிளால் கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒரு கேபிள் இருந்து கேபிளால் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அப்போ ஒரு இங்கே கொடுத்தா அங்கே வந்து பேமெல்லாம் வந்து நார்மலாக என்னது அங்கே வந்து வரக்கூடியதுக்கான சான்சஸ் வந்து இல்லை, ரைட். ஸோ இப்போ ப்ராப்பர் சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல், ப்ராப்பர் ஜியோமெட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டென்செக்ரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மோர் எஃபிஷியன்ட்டாக இருக்குது. பேசிக் ஃபார்ம் ஆஃப் இந்த டென்செக்ரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எங்கேருந்து வந்துன்னு சொன்னால் இந்த ஐடியாஸ் உருவாகினது வந்து உங்களோட ஸ்பைடர் வெப்பில் இருந்து. ஸ்பைடர் வெப் மீன்ஸ் சிலந்தியின் வேலைகளில் இருந்து. ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஃபைபர், ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் வந்து ஃபைபர்ன்றது அந்த அந்த மெம்ப்ரேன் எலிமெண்ட் வந்து ஸ்பைடர்ன வெப். ஸோ இதுன்ற ஐடியாவை பார்த்துட்டு தான் இதே மாதிரியே நாங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி தே ஹவ் தாட் அபவுட் திஸ் ஐடியாஸ் அண்ட் இந்த விஷயம் வந்து நியூ ஒரு டெக்னிக் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு, ரைட் இல்லையா. இது வந்து
நேச்சுரல் ஃபைபர். இது வந்து அந்த ஃபைபரில் வர இதை எடுத்து இவைகள் கிரியேட் பண்ண ஒரு ஐடியாஸ். டென்ஷன் ஈஸியாக வந்து இந்த மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனை வந்து பியா பண்ணிக்கொள்ளும். எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ரைட். ஸோ இந்த டென்செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரூஃபுக்கு யூஸ் பண்ணலாம், பிரிட்ஜஸ் அண்ட் ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ரூஃப் நார்மலாக என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைக்கிள் பார்க் அல்லது பஸ் ஸ்டாப் அதுகளுக்கு வந்துடலாம் இந்த ரூஃபுக்கு யூஸ் பண்ணலாம், பிரிட்ஜஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லி இப்போ நீங்கள் பார்ப்போம், ரைட். ரூஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டேடியத்துக்குரிய ஒரு ரூஃப். ஸோ இந்த இது நீங்கள் ஸ்டேடியம் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, எல்லா ஸ்டேடியமும் இப்படி தான் இருக்குது. சரி, வெரி எஃபிஷியன்ட்னோ. ஸோ இது எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த எஸ்டாடியோ கியூடட் டீலா பிளாட்டான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, ரைட். இது எங்கே ஒரு அங்கே ஒரு நாட்டில் வந்து இந்த இந்த டவர் வந்து இந்த ஸ்டேடியத்தில் போட்டிருக்கு. ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர் யூஸிங் டென்செக்யூரிட்டி. படத்துல பார்க்க தெரியுது, இது ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது, ரைட். திஸ் ஒன் முனிச் ஒலிம்பிக் ஸ்டேடியம். சி இது வந்து என்ன இருக்குது, ரூஃபாக தான் யூஸ் பண்ணியிருக்குது, ஃபுல்லாக கவர் பண்ணும், ஃபுல்லாக சன்லைட்டு உள்ளுக்கு வராமல் கவர் பண்ணியிருக்குது. சி இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பியா பண்ணுறதுக்கு தூக்கி ஏற்றுறதுக்காக மேலே பெரிய பெரிய கேர்டர்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் பிரிட்ஜஸ் வந்து எல்லா இடமே இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் வந்து இப்படியான பிரிட்ஜஸ் இருக்குது. இப்போ கீழே வந்து நார்மல் ஓர்டினரி பிரிட்ஜஸ் இல்லை, கேபிள் பிரிட்ஜஸ் எல்லாம் இல்லை. ஸோ மேலே டென்செக்யூரிட்டியால் வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கும். இவன் ஈஸ்தட்டிக்கலி கூட நல்ல அப்பியரன்ஸாக இருக்குது, ரைட். ஸோ இது ஆஸ்திரேலியா. சி as I told you, பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. 2009 வந்து ஓப்பன் பண்ணியிருக்குது. 470 மீட்டர் லாங், 120 மீட்டர் மெயின் ஸ்பேன். ரெண்டாவது சப்போர்ட் இல்லாமல் 120 மீட்டருக்கு நிற்கும், என் டு என் கனெக்ஷன், ரைட். அண்ட் ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர்னா புதுசாக டெவலப் ஆகிற ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் பர்பஸில் டெவலப் ஆகிறதா வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. சிங்கப்பூர், சைனா அப்படியான விஷயங்களை வந்து நிறைய ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். இது ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்குது. இதில் வந்து ஸ்மார்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த டென்செக்யூரிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரைட். மொன்ட்ரியல் பயோஸ்பியர். ஸோ அப்படியான விஷயங்கள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த மொன்ட்ரியல் பயோஸ்பியர் என்ன, அந்த எலிமெண்ட் எப்படி கட்டியிருக்குது அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, ரைட். Yeah, this is all about tensegrity structures. So tensegrity structures in the basic, இப்படி formula see இதுவும் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். tensegrity பில்டிங்கே, டோட்டல் பில்டிங், ட்விஸ்டட் பில்டிங்கே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் tensegrity structures, ரைட். ஸோ tensegrity structures இருந்தால் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, எங்கெங்கே யூஸ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருந்தால் enough. That's enough, right? Okay, so second நாங்கள் பார்க்க வேண்டிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டென்செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சர், பட் அது டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட். டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இதுவும் ஒரு நியூ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து ரிசர்ச் செய்து கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சர். அவங்க ரிசர்ச் செய்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரோட ஃபார்ம் பண்ணலாம்ன்றது தான் டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர். இருந்தால் சரியான லைட் வெயிட் மெம்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு கண்டுபிடிச்ச ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்டால் கட்டுற ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர். ஒரு லைட் வெயிட் எலிமெண்ட். லைட் வெயிட்னு சொன்னால் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டீலு கூடிய ஒரு சாலிட் எலிமெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது லைட் வெயிட்னா வெயிட்லெஸ், கிட்டத்தட்ட வெயிட்டே இல்லாத அளவுக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம் அப்படியான எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர்ஸை கட்டுறது, ரைட். ஸோ இந்த பேப்பர்ஸ் நான் குரூப்பில் அப்லோட் பண்ணுறது ஃபுல்லாக வாசி பாருங்க. பட் நாங்கள் இப்போ பார்க்க வேண்டியது வந்து டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன விஷயங்கள், டென்சைரிட்டி கான்செப்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ரைட். ஸோ டென்சைரிட்டி கான்செப்ட்னா என்னன்னு சொன்னால், ரைட். ஸோ டென்சைரிட்டி கான்செப்ட்னா என்னன்னு சொல்லி அட் த எண்டில் தான் போட்டிருக்கு, ரைட். டென்சைரிட்டின்னா என்னன்னு சொன்னால் ஒரு நியூ ஸ்ட்ரக்சரல் கான்செப்ட். கம்ப்ரஸ்ட் ஏஆர் ஃபேப்ரிக்ஸ் ஸ்டட் அண்ட் கேபிள் ஆர் கம்பைன்ட் இன் சைனர்ஜிக் வே அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இங்கே இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்குது. என்னென்னத்தை யூஸ் பண்ணின்னு சொன்னால் கம்ப்ரஸ்ட் ஏஆர், உள்ளுக்கு வந்து ஏஆர் நான் சொன்னேன் தான் உங்களுக்கு லைட் வெயிட் மெம்பர்னு சொன்னான். ஸோ உள்ளுக்கு வந்து ஏஆரை யூஸ் பண்ணி ஏஆர் ஃபேப்ரிக் ஸ்டட் அண்ட் கேபிள்ஸ். ஃபேப்ரிக்ன்றது ஒரு மெம்பரின், ஸ்டட் அண்ட் கேபிள்ன்றது கேபிள், நார்மல் கேபிள், ரைட். ஸோ இந்த மூண்டையும் யூஸ் பண்ணி செய்கிற ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டை வச்சு கொண்டு யூஸ் பண்ணுற கட்டுற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து டென்சைரிட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ டென்சைரிட்டி எலிமெண்ட் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் த பேசிக் கான்செப்ட் டென்சைரிட்டி எலிமெண்ட்டாக இப்படி தான் இருக்குது, ரைட். எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பிவிசி பைப்புக்குள்ளே வந்து பிவிசி பைப்புக்குள்ளே 2 பக்கம் மூடினா இப்படி இருக்கும் இல்லையா,
உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏஆர் இருக்கும், பிவிசி பைப்புக்கு உள்ளுக்கு ஊடுனா ஏஆர் இருக்கும். மேலே வந்து கம்ப்ரெஷனை தாங்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு கனெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும், கம்ப்ரெஷனை தாங்குறதுக்கு மட்டும். அண்ட் இந்த இடத்துல வந்து கேபிள்ஸ் இருக்குது, கேபிள்ஸை கட்டக்கூடிய மாதிரி, ரைட். கேபிள்ஸ் உள்ளால போயிருக்கும், அவ்வளோ சேர்ந்தது ஒரு லிமிட். ஸோ இப்போ மேலே கம்ப்ரெஷன் அப்ளை பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற இந்த கம்ப்ரெஷன் மெம்பர் வந்து இந்த மேலே இருக்கிற துண்டு வந்து இந்த கம்ப்ரெஷனை தாங்கும், ரைட். டென்ஷனை வந்து ஈஸியாக இங்கேயும் தாங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும், ஒரு பீம் மாதிரி, ஏஆர் பீம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூட்டுமே இல்லை, அதனால் வந்து சரியான ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது, ரைட். கம்ப்ரெஷன் ஸ்ட்ரட்னு சொல்லலாம், அல்லது ஏஆர் பீம். இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் டென்சாரிட்டி பீம், டென்சாரிட்டி பீம். ஸோ டென்சாரிட்டி கன்செப்ட்ன்றது உள்ளுக்குள்ள ஏஆர் அண்ட் கேபிள் அண்ட் மெம்பரேன். மெம்பரேன்றது இந்த பிவிசி பேப்பர் இருக்கிறது தான் மெம்பரேன், ரைட். ஸ்டட் கேபிள்ன்றது தான் இங்கே இருக்கிற கேபிள். அண்ட் உள்ளுக்கு ஏஆர், கம்ப்ரெஸ்ட் ஏஆர், உள்ளுக்கு ஏஆரை கம்ப்ரெஸ் பண்ணிவிடு, லைக் CO2 மாதிரி ஒரு வாயுக்குள்ள உள்ளுக்குள்ள ஏஆர் கம்ப்ரெஸ் பண்ணி அடைச்சிட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஏஆர் வந்து இந்த டென்ஷனையும் இந்த கம்ப்ரெஷனையும் பேர் பண்ணுற மாதிரி. ஒரு நியூ கான்செப்ட் இல்லையா டென்சாரிட்டின்றது. இது ரிசர்ச் பேப்பர் தான் இங்கே இருக்குது. ஸோ ரிசர்ச் பேப்பர் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈவன் பெட்டர். இது சம்மந்தமான நோட்ஸ் அண்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுறது குவைட் டிஃபிகல்ட். அண்ட் நீங்கள் வந்து நெட்டில் இதுக்கான டேட்டாஸும் வந்து புரியத்தான் இருக்குது. ஸோ இந்த பேப்பரால் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈவன் பெட்டர்ன்றதால தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறேன், ரைட். ஸோ டைம் இருக்கும்போது ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க, நான் இதில் இம்பார்ட்டண்டான எலிமெண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு போகிறேன், ரைட். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டென்சாரிட்டி. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டென்சாரிட்டி இந்த அப்ளிகேஷன் சொன்னோம்னா லாங் ஸ்பேன் பீம்ஸை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நார்மலாக இருக்கும் கான்க்ரீட்டை யூஸ் பண்ணால் ஒரு 6 to 7 மீட்டர் ஸ்பேன் உள்ள பீம் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது மேக்ஸிமம் 2 சப்போர்ட்டுக்கு இடையில. பட் இது வந்து லைட் வெயிட் இல்லையா, லைட் வெயிட் அண்ட் பட் ரிஜிடிட்டி ஸ்ட்ரக்சர், உள்ளுக்கு வந்து கம்ப்ரெஸ்ட் ஏர் எல்லாமே இருக்குது. ஸோ அதால் வந்து நார்மலாக கேர்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 28 மீட்டர் ஸ்பேனு கூடி போகலாம், ரைட். டென்சாரிட்டி வந்து ஃபேப்ரிக் ரூஃப் யூஸ் பண்ண ஒரு 28 மீட்டர் ஸ்பேன் உள்ள ஒரு ரூஃபை கூடி இந்த டென்சாரிட்டி கேர்டர்ஸால் வந்து யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. ஈவன் ஓரல்ஸ் வந்து அண்ட் ஒன் மோர் திங், உள்ளுக்கு இருக்கிற அந்த ஏர் ப்ரெஷர் வந்து 100 MB பார் அந்த ஸ்கேலில் வந்து தந்திருக்கு. உள்ளுக்கு இருக்கிறது வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், அந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லை, ரைட். ஒவ்வொரு எக்ஸாம்பிள் 28 மீட்டருக்குரிய ரூப் சுவிட்சர்லாந்தில் செய்திருக்கு அந்த விஷயங்கள், ரைட். பிக்சரில் காட்டியிருக்குது. அண்ட் என்ன மாதிரி பிக்சர்ஸ் காட்டியிருக்கு, 52 மீட்டர் கூடி போட்டிருக்கு. ஸோ இதில் என்ன விளங்கும்னு சொன்னால் லாங் ஸ்பேனுக்கான பிரிட்ஜஸோ ஸ்ட்ரக்சரோ ரூஃபோ அந்த விஷயங்களை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் யூஸிங் திஸ் டென்சாரிட்டி டெக்னிக். ஸோ பாவம் என்ன விஷயம்னு சொல்லி ஒரு டென்சாரிட்டி தான் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு பிரிட்ஜுக்குரிய ரூஃப் ஸ்ட்ரக்சர். இது ஒரு பீம். இந்த பீம் பார்க்க தெரியுது, உங்களுக்கு ஒரு ரப்பர் மாதிரி செய்திருக்குது, மேலே ஒரு ஸ்டீல் கேபிள் மாதிரி கவர் பண்ணியிருக்குது கீழையும் மேலேயும். ஸோ அது கம்ப்ரெஷனை கவர் பண்ணும் அந்த ஸ்டீல் கேபிள். உள்ளுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் பிளாஸ்டிக் மாதிரி டெக்ஸ்சர் உள்ளுக்கு வந்து ஏர் இருக்குது. ஸோ அது வந்து வெரி டைட்டாக இருக்கிறதால வந்து ஸ்ட்ரக்சரை ஃபெயிலியராக விடாது. நியூ கான்செப்ட்னோ இல்லையா. ரூஃப் ஓவர் அ பார்க்கிங் கராஜ் அப் டு 28 மீட்டர் ஸ்பேன், சுவிட்சர்லாண்டில் இருக்குது, சுவிஸ். அண்ட் செகண்ட் ஒன் ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் இருக்குது. இது வந்து ஏர் டைப் பண்ண அந்த மெம்ப்ரேன், கீழே வந்து அந்த கம்ப்ரெஸ்ட் இதை யூஸ் பண்ணி போட்டிருக்கு ஒரு சிங்கிள். ஸோ இது வந்து 52 மீட்டர் சிங்கிள் ஸ்பேன். ஸோ இப்படி ஒரு நீங்கள் பீம் வந்து கான்க்ரீட்லேயோ பீஸ்டஸ்லையோ கட்டுறேன்னு சொன்னால் இடையில நாங்கள் சப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கு இங்கே இல்லையா. ஸோ இது எவ்வளோ ஒரு ஈஸியான டெக்னிக்னு சொல்லி. இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது மேபி ஸ்கையர் பிரிட்ஜ்னு சொல்கிறது. ஸோ இப்படியான இது பற்றின மோர் டீட்டெயில்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த ரிஃபரன்ஸை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது, இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அந்த விஷயங்கள். பட் இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த கன்செப்ட் இருக்குது, இந்த கன்செப்டில் எங்கெங்கே பில்டிங் என்ன மாதிரி கட்டி இருக்குது அண்ட் இந்த பெனிஃபிட் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்ன்றதுகள் தெரிஞ்சுருந்தா ஓகே, ரைட். டென்சாரிட்டி அப்ளிகேஷன் ஈவன் கேனோப்பியாக கூட யூஸ் பண்ணலாம். கேனோப்பின்றது வந்து என்னது, ஒரு ஷேடிங் முன்னுக்கு ஒரு இறக்கி பத்தி மாதிரி இறக்குறேன்னு சொல்கிறது கேனோப்பீஸ், ரைட். ஒரு பில்டிங்குக்கு முன்னுக்கு கேனோப்பி சன்ஷேட் மாதிரி, ரைட். கேனோப்பி. அண்ட் திஸ் ஒன் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர், டென்சாரிட்டி ஸ்ட்ரக்சர், அட்வர்டைஸ்மெண்ட் பில்லர் 20 மீட்டர் ஹைட். ஸோ இது வந்து ஒரு பில்லர் மாதிரி ஒரு ரப்பர் மெம்ப்ரேன், ரைட். உங்களுக்கு வந்து யாரை ஃபில் பண்ணி விட்டுருக்கு. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் விஷயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஏதாவது வேறு ஏதாவது விஷயங்கள் செய்வோம். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் நார்மலாக ஃபார்ம் பண்ணுறதா கூடி கான்க்ரீட்டில் கட்டுறதா கூடி எவ்வளோ முடியும் இல்லையா. இப்படியான கனோபிஸ் இப்போ வந்து இந்த டென்சாரிட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் டென்சகிரிட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்தால் நியூவாக வந்துட்டு இருக்கு, ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, ரைட்.
டென்சாரிட்டின்றது நியூ கான்செப்ட், அதுக்கு முன்னே வந்தால் தான் டென்செக்ரிட்டி. ஓகே, டென்சாரிட்டியை யூஸ் பண்ணி காப்பாக்கு. ஸோ திஸ் எக்ஸாம்பிள். டிரான்ஸ்பரண்ட் டென்சாரிட்டிக்கு கேடஸ். இப்போ டிரான்ஸ்பரண்ட்ன்றது வந்து இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்னு சொன்னால் அந்த பலூன் மாதிரி, கண்ணாடி பலூன் மாதிரி ஒரு இதுக்களை வந்து உள்ளுக்கு ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி இந்த இதுகளை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணலாம். நம்ம கட்டாயம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று தான் யூஸ் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்பரண்ட் கூட யூஸ் பண்ணலாம். சரி, இது கூட டிரான்ஸ்பரண்ட்டுக்கு உள்ள எப்படி இருக்குமென்னு தான் காட்டுறது. இதுதான் வந்து மேலையும் கீழையும் போகிற அந்த கம்பி, சுற்றி இருக்கிற அந்த பைப், இது பைப் உள்ளுக்கு கம்ப்ரெஸ்ட் ஏர் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் டியூப் மாதிரி இல்லையா. ஈவன் அந்த பிரிட்ஜ் முதல் காட்டின பிரிட்ஜிൻ്റെ கீழ் பக்கம் தான் கீழே காட்டு இருக்குது. இதை சுற்றி வந்து கேபிள் ஓடும். வேணும்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு வெடிப்பு வந்துடும்ன்றதை பே பண்ணுறதுக்காக இந்த கேபிள்ஸ் அங்கங்கே ஓடி இது மேலே வர மெம்பரேனில் வர ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கவர் பண்ணி கொள்ளும். இல்லாட்டி வந்து வெடிச்சிடும் இல்லையா. ஒரு ஃபுட்பாலுகளை வந்து சுற்றி வர நூலால் தான் கட்டி இருக்கும், உள்ளுக்குள்ளால் வெளியால் அந்த வெளித்தோல் இல்லையா. ஏன் இதை அடிக்கும் போது அது ஸ்ட்ரெஸ் வந்து ஏன் சொன்னால் அது வெடிச்சிடும் ஈஸியானதுக்காக. கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் மாதிரி, ஃபுட்பால் இருக்க சுற்றி இது இருக்குது, மேலையும் கீழையும் வந்து பே பண்ணுறதுக்கான மெம்பர்ஸ் இருக்குது, ஸ்டீல் கேபிள்ஸ், ரைட். So this is all about tensarity structure. Even in the tensarity structures யூஸ் பண்ணி கலர் ஷேடிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்கு ப்ளே ஆஃப் கலர்ஸ் உள்ளுக்கு, ரைட். உள்ளுக்கு நீங்கள் லைட் அந்த விஷயங்கள் கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த இதுகள் விஷயம் பலூன் மாதிரி இருக்கிறதால வந்து இதை வந்து நைட்டில் வந்து நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஈஸ்தட்டிக் அப்பியரன்ஸில் கூட நீங்கள் நிறைய பெனிஃபிட் இருக்குது இதால். ஸோ yellow, green, ரெட்ன்னு சொல்லி நீங்கள் கலரில் கூடி ப்ளே பண்ணி கொள்ளலாம், கலர் எலிமினேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நியூ டைப் ஆஃப் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதால் நிறைய பெனிஃபிட்ஸ். இப்போ இதில் பார்க்கவே சரி ஈஸ்தட்டிக் அப்பியரன்ஸ். ஸோ 21st century வந்து நீங்கள் ஏதாவது கட்டுற பில்டிங்கோ அல்லது ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறா கூடி இந்த டென்சைரிட்டி இந்த கன்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈவன் மோர் பெட். ஸோ அதுக்காக தான் இதை பற்றியான ஒரு பேசிக் விஷயங்கள் வந்து ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் இட் ஆல்ரெடி, ரைட். இதை பற்றியான மோர் டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா இந்த ரெஃபரன்ஸ் போய் வாசிச்சிங்கன்னு சொன்னக்கூடிய ஓகே, ரைட். இந்த ரெஃபரன்ஸ் ஓவரால்ஸ் அந்த பிக்சர்ஸுக்கான எங்கெங்கே இருக்குது அந்த பில்டிங் கூட மென்ஷன் பண்ணியிருக்கு இதில், எந்தெந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு சொல்லி. அதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட மோர் பிக்சர்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் நார்மல் டென்சாரிட்டிக்கான concept and explanation. Tensegrity okay, right. So there's a type of form. Okay, right. If you have any doubt, feel free to call me or just drop me a text, right. Okay, see you in the next video. Thank you.